உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஒரு ஊர்ல விக்கி அப்படிங்கிற ஒரு சமத்து பையன் இருந்தானா. அவனுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அப்பா கிட்ட விக்கிக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், அது என்னதுன்னா அவர் அடிக்கடி அந்த சிகரெட் அப்படிங்கிற புகை குச்சிய பத்த வைக்கிறது தான். அது அவங்க அப்பா புகைக்கும் போது விக்கிக்கு இருமலா வரும். ஒரு நாள் விக்கி அவங்க வீட்டு தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பழங்காலத்து மேஜிக் கண்ணாடி குப்பி கிடைச்சது. அதை திறந்து பார்த்தா உள்ள இருந்து ஜிம்பா அப்படிங்கிற ஒரு குட்டி பூதம் வெளியே வந்துச்சு. விக்கி, என்ன இந்த குப்பியில இருந்து காப்பாத்தின உனக்கு நான் 3 வரங்கள் தருவேன். உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் மலையா இல்ல பொம்மை காரா? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஜிம்பா. முதல்ல எங்க அப்பாவை துரத்திக்கிட்டு இருக்க அந்த கழுத்த புகையறக்கணும் ஓட்டணும். அதுக்கு ஏதாவது மேஜிக் பண்ணு. புகையறக்கனா? அது யாரு? எங்க அப்பா ஒரு குச்சிய பத்த வைப்பாரு. அதுல இருந்து வர்ற புகை எங்க அப்பாவோட உடம்புக்குள்ள போய் அவரோட நெஞ்செல்லாம் கருப்பா மாத்திடுது. அவரால் வேகமா ஓடி வந்து என் கூட விளையாட முடியல. சீக்கிரம் டயர்ட் ஆகிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜிம்பா. விக்கி சொன்னதை கேட்டு அந்த குட்டி பூதத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விக்கி, இதுக்கு மேஜிக் மந்திரம் எல்லாம் தேவையில்லை. ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இந்த மேஜிக் குப்பிய வச்சுக்கோ. உங்க அப்பா எப்போல்லாம் அந்த புகை குச்சிய பத்த வைக்கிறாரோ அப்போ இந்த குப்பியை திறந்து ஹைப்போ பைப்போன்னு சொல்லு. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்து வழக்கம் போல சிகரெட்டை எடுத்தாரு. உடனே விக்கி ஓடி போய் அந்த மேஜிக் குப்பிய திறந்து ஹைப்போ பைப்போ புகையறக்க நீ ஓடிப்போ அப்படின்னு கத்தினா. என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சிகரெட்டில் இருந்து வந்த புகை எல்லாமே அப்பா கிட்ட போகாம அப்படியே அந்த மேஜிக் குப்பிக்குள்ள சக்குன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது இது? புகை நமக்குள்ள போகாம குப்பிக்குள்ள போகுது அப்படின்னு பார்த்தாரு. அப்போ விக்கி அவங்க அப்பா கைய புடிச்சுக்கிட்டு, அப்பா, இந்த புகையறக்கன் உங்க உடம்புக்குள்ள போனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நீங்க என் கூட ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும்பா. ப்ளீஸ் இதை தொடாதீங்கப்பா அப்படின்னு கொஞ்சலா சொன்னா. மக மேல இருந்த பாசத்துல அப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இனிமே இந்த புகையறக்கன் நமக்கு வேணாண்டா செல்லம் அப்படின்னு சொல்லி அத தூக்கி போட்டுட்டு விக்கிய கட்டி புடிச்சு கொஞ்சினாரு. அன்னையில இருந்து விக்கி அப்பாவும் சிகரெட்டை தொடுறதே இல்ல. இப்போ விக்கி அவங்க அப்பா கூட ஜாலியா கிரிக்கெட் விளையாடுறா. இன்று சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம். உங்க வீட்லயோ அப்படி இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் புகைப்பிடித்தாலோ நீங்களும் விக்கி மாதிரி அன்பா அவங்க கிட்ட அது உடம்புக்கு கெடுதல், ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். சரியா? நம்ம எல்லாருமா சேர்ந்து புகையறக்கன துரத்திடலாம். அது மட்டும் இல்ல, புகையில்லா நாட்டை உருவாக்க முன்வரவும் செய்யணும். உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.